இந்த இதை நீங்கள் ஏன் சார் கண்டிக்கிறீங்க? ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் தப்பு, அரசியல் கட்சியில் சேராமல் வேறொரு அமைப்பில் உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்ற ஒன்றை ஏன் எதிர்க்கிறீங்க? இப்போது இந்த தடை நீக்கப்பட்டதற்கான காரணம்னு என்ன பார்க்குறீங்க? அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொலிட்டிக்கலி நியூட்ரல், அரசியல் சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு மோடியே பேசி இருக்கிறார். ஒரு அரசு ஊழியராக இருக்கின்றவர்கள், அது சமுதாய அமைப்பா அரசியல் அமைப்பா எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் உறுப்பினர்களாக சேரலாம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் உறுப்பினர்களாக சேரலாம் என்று ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்காக அரசு ஆணையை ஏன் வெளியிட வேண்டும்? நீங்கள் எந்த சமுதாய அமைப்பிலும் நீங்கள் இருக்கலாம், எந்த சமூக அரசியல் அமைப்பிலும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடவில்லை. ஆர்எஸ்எஸ்ஸில் இருப்பதற்கு தடையில்லை என்று குறிப்பாக ஒரு ஆணையை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். ஆக ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை வளர்த்து விட வேண்டும், அரசு கட்டமைப்பை ஆர்எஸ்எஸ் மயமாக்க வேண்டும் என்பதை தவிர இதில் வேறு எந்த காரணமும் இருப்பதாக நிச்சயமாக எவரும் சொல்லிவிடவே முடியாது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு அரசியல் அமைப்பா அல்லது சமுதாய அமைப்பா? இந்த கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலத்தில் அதனுடைய செயல்பாடுகள் வெறும் சமுதாய அமைப்பாக மட்டும் இருந்ததா, அரசியல் பணிகளாக இருந்ததா என்பதை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது அதற்கு அரசு தரப்பில் என்ன காரணம் சொல்லப்பட்டது? சரி, இப்போ 1966ஆம் ஆண்டு அரசு ஊழியர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேரக்கூடாது என்று ஒரு தடை போடப்பட்டது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பின்னணியையும் பார்க்க வேண்டும். 1966ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக காமராஜர் அவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கோல்வாக்கர் தலைமையில் இருந்தது. அவர்கள் பசுவதை தடை சட்டம் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து போராடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற சில வலதுசாரி சக்திகள், காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பசுவதை தடையை வரவேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று காமராஜரிடம் வலியுறுத்துகிறார்கள். காமராஜர், ஒரு அரசியல் கட்சியின் வேலை இப்படிப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவது அல்ல என்று திட்டவட்டமாக அதற்கு மறுப்பு தெரிவித்து விடுகிறார். காமராஜர் மறுப்பு தெரிவித்து விட்டார் என்ற ஆத்திரத்தில் கோல்வாக்கர் தலைமையில் டெல்லியில் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் மிக பெரும் கலவரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். டெல்லி நகரமே பற்றி எரிந்தது. காமராஜர் அவருடைய வீட்டுக்குள் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் சூழ்ந்து கொண்டு அவருடைய வீட்டுக்கே தீ வைத்தார்கள். வீட்டுக்கு தீ வைத்து அன்றைக்கு வீட்டோடு சேர்த்து காமராஜர் அவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். ஆனால் காமராஜர் தன்னுடைய உதவியாளருடைய பேச்சை கேட்டு அவர் பத்திரமாக வெளியேறினார். அந்த சூழ்நிலையில் கூட காமராஜர் கலவரக்காரர்களிடம் நேரில் சென்று, ஏன் என் வீட்டில் கலவரம் செய்கிறீர்கள் என்று நான் கேட்கப் போகிறேன் என்று புறப்பட்ட போது அவரது உதவியாளர்கள் இருந்தவர்கள் அப்படியெல்லாம் வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தி வெளியேற்றினார்கள். அந்த கலவரத்திற்கு பிறகுதான் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் சேரக்கூடாது என்ற ஒரு தடை கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு முறையும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது அரசு தரப்பில் என்னென்ன காரணங்கள் கொள்ளப்பட்டது? 48இல் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது இந்த அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு, காந்தி கொலைக்கு காரணமாக இருந்த அமைப்பு என்று அரசு போட்ட தடை உத்தரவிலேயே குறிப்பிட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு 66ஆம் ஆண்டு இதே அரசியல் காரணங்களுக்காக காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற அரசியல் காரணத்துக்காகத்தான் மீண்டும் ஒரு முறை தடைபடப்பட்டது. அதற்கு பிறகு எமர்ஜென்சி, இந்திரா காந்தி எமர்ஜென்சி அவர்களை கொண்டு வந்த காலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணனோடு காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதற்காக தான் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயில் இருந்தது என்ற ஒரு அரசியல் நடவடிக்கையால் கலவரத்தின் காரணமாக, வன்முறையின் காரணமாக அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டது. ஆக 4 முறை அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு அரசு ஊழியர்கள் சேருவதற்கான ஒரு அமைப்பு என்று அறிவிப்புகிறார் என்று சொன்னால் இதில் நியாயம் இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் இதை பற்றி சிந்திக்காமல் இப்போது இப்படி ஒரு தடையை ஏன் கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி, முரண்பாடு இருந்ததை
ஏடுகள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தன. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோல்விக்கு முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் அங்கு சென்று களப்பணி செய்யவில்லை, முற்றாக தேர்தலை புறக்கணித்தார்கள் என்று வெளிப்படையாக ஏடுகள் எழுதின. ஆர்எஸ்எஸ் சார்பில் அனுப்பப்பட்ட வேட்பாளர்களுடைய பட்டியலை அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து அந்த பட்டியலை புறக்கணித்துவிட்டு வேறு கட்சியிலிருந்து பாஜகவிற்கு சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவிற்கு வாய்ப்புகளை போட்டியிடுவதற்கு கொடுத்தார்கள். இதை வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கடுமையாக கண்டித்து பேசினார். தேர்தல் முடிவுக்கு பிறகு மோகன் பகவத் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக மட்டரகமான மொழிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள் என்று பாஜகவையும் சேர்த்து மோகன் பகவத் பேசினார். நான் கடவுள் அவதாரம் என்று மோடி சொன்னபோது, கடவுள் அவதாரங்களாக எவருமே இருக்க முடியாது, அப்படி அரசியல் தலைவர்கள் பேசவும் கூடாது என்று மோகன் பகவத் தெளிவாகவே கூறினார். ஆகவே இந்த முரண்பாடுகள் அதிகரித்துக் கொண்டிருந்த நிலையில் ஆர்எஸ்எஸ்ஸை தாஜா செய்து கொண்டு தன்னுடைய நல்லெண்ணத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த தடை இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்போது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இப்படி ஒரு கோரிக்கையை நாங்கள் அரசிடம் வைக்கவே இல்லை, நாங்கள் வைக்காத நேரத்தில் இப்படி ஒரு தடையை நீக்கியிருக்கிறார்கள், அதை நாங்கள் மனமுவந்து வரவேற்கிறோம் என்று இப்போது ஆர்எஸ்எஸ் கூறியிருக்கிறது. ஆக கோரிக்கை எதுவும் வைக்காமலே அரசியல் காரணங்களுக்காகவே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அரசியல் கொள்கைகளை தன்னுடைய கோட்பாடுகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு, இந்திய அரசியல் சட்டத்தில் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் மதச்சார்பற்ற நாடு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது ஒரு ஜீரோ செக்குலரிசம் என்று கூறுகிறது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது இந்துக்களுடைய நாடு, இது இந்துக்களுடைய ராஜ்யம் என்பது ஆர்எஸ்எஸ் தன்னுடைய சித்தாந்தத்தை தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கிறது. ஆக இது ஒரு இந்து ராஷ்டிரமாக, இந்துக்கள் நாடாக இருக்க வேண்டும் என்று மதச்சார்பற்ற ஒரு நாட்டுக்கு மதச்சாயம் பூசுகிற ஒரு அமைப்பு எப்படி ஒரு சமுதாய அமைப்பாக இருக்க முடியும்? இதில் சேர்ந்து பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவார்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் சேரலாம் என்று தடையை நீக்கி இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் பெண்களாக இருக்கிற அரசு ஊழியர்கள் இந்த தடை நீக்கத்தால் ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக முடியாது. காரணம், ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு ஏற்கனவே தடை போட்டு வைத்திருக்கிறது. ஆக நீங்கள் ஒரு தடையை நீக்கிறீர்கள், இன்னொன்று பாலின அடிப்படையில் அமைப்புக்குள்ளேயே ஒரு தடையை நீங்கள் போட்டு வைத்திருக்கிறீர்கள். பாலின அமைப்புக்கு ரீதியாக ஒரு தடை செய்திருக்கிற ஒரு அமைப்பு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம், ஆண் பெண் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஆனால் பெண்களை சுயசேவகர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முன்னணி அமைப்புகளில் வேண்டுமானால் அவர்கள் இருக்கட்டும் என்று இன்று வரை ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பில் அரசு ஊழியர்கள் பங்கெடுக்கலாம் என்று சொல்லுவது அப்பட்டமான சட்ட மீறல் அல்லவா என்ற கேள்வியை நான் முதல் சுற்றில் முன்வைக்கிறேன். ராஜேந்திரன், 4-5 முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. ஆர்எஸ்எஸ் வளர்க்கணுன்றதுக்காக அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பை ஆர்எஸ்எஸ் மயமாக்குவதற்காக பண்றாங்க அப்படின்னீங்க. ஏன் தடை செஞ்சாங்க அப்படின்னா, காமராஜர் மீதான தாக்குதலின் நீட்சியாக அரசு ஊழியர்களுக்கான தடை வந்ததுன்னு சொல்றீங்க. 3 முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்க. இப்போ கேள்வி 3 முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டாலும், மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலைக்கு அடுத்து, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு அடுத்து என்று தடை செஞ்சாலும் அந்த தடை பின்னால் விலக்கப்பட்டு விட்டது. தடையை விலக்கிட்ட பிறகு அதில் மற்றவங்க உறுப்பினர்களாக இருப்பது போல அரசு ஊழியர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்றது ஒன்று. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் ஒரு மதச்சார்பின்மையை ஏற்காத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓவைசி அரசியல் சட்டத்தையே அவங்க ஏற்றுக்கல, தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார். இப்போ ஆர்எஸ்எஸ் தன்னை எப்படி சொல்லுதுன்னா, ஒரு தேசப்பற்று மிக்கவர்களை உருவாக்குற ஒரு அமைப்பு, அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடாத ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், பேட்ரியாட்டிக் ஆர்கனைசேஷன், நேஷனலிஸ்டிக் ஆர்கனைசேஷன், இப்படி அவங்க தன்னை முன்வைக்கிறாங்க. அப்படியான ஒரு அமைப்பில் அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவன ஊழியர்களோ பொதுமக்களோ உறுப்பினர்களாக இருந்தால் என்ன தடை வரப்போகிறது, என்ன பாதிப்பு வரப்போகுதுன்றது ஒரு கேள்வி. அங்கே உறுப்பினர் படிவமே இல்லை, உறுப்பினர்கள் ஆவதற்கான அத்தாட்சியும் தர்றதில்லை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேரத்தில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்திடும் சார்? இல்லை, நான் இது ஒரு தேசபக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லுகிறார்கள். தேசபக்தி என்பதற்கு அவர்கள் ஒரு வரைவிலக்கணம் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் எது தேசபக்தி? இந்தியாவில் இந்துக்களாக வாழ்ந்து இந்து கலாச்சாரத்தை பின்பற்றுவதுதான் தேசபக்தி. பிற மதத்துக்காரர்கள் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அனுசரித்து கொண்டு இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதுதான் தேசபக்தி. இந்தியா என்ற ஒரு சொற்றொடரை ஆர்எஸ்எஸ் ஏற்கவில்லை. கோல்வாக்கர் இந்தியா என்ற சொல்லை நாம் பயன்படுத்தக்கூடாது,
இந்தியா என்பது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று எல்லா மதத்தினரையும் சேர்ந்த ஒரு நாட்டை குறிக்கும். பாரதியம் என்ற சொல்லை நாம் பயன்படுத்தினால்தான் அது இந்துக்களுக்கான நாடாக இருக்க முடியும் என்று திட்டவட்டமாக தன்னுடைய சித்தாந்த நூலில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய துணை அமைப்புகள் எந்த அமைப்புக்கும் இந்தியா என்ற பெயரை சூட்டியதே கிடையாது. பாரதியம் என்ற பெயரைத்தான் அவர்கள் சூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இந்துக்களுடைய நாடு இந்தியா, அதுதான் பாரதியம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி என்று பெயர் வைக்கப்பட்டதை தவிர இந்திய ஜனதா கட்சி என்று அவர்கள் பெயர் வைக்கவில்லை. இந்தியா கூட்டணி என்ற வார்த்தையில் உள்ள இந்தியாவையே அப்பெயரை அவர்கள் கசக்கு கொண்டிருக்கிறது. ஆக இந்தியா என்ற நாடு இந்துக்களுடைய நாடு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் இந்து ராஷ்டிரத்தை நோக்கி இந்து கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும், இந்து கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும், இந்து மத பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு அமைப்பு இருந்தால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இந்து மத பிரச்சாரத்தோடு அவர்கள் நிற்காமல் இந்திய அரசியல், இந்தியா என்கிற நாடே இந்துமயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது மதவாதத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் அங்கே கட்டமைக்கப்படுகிறது. எனவே அவர்கள் சித்தாந்தமே ஒரு அரசியல் கட்டமைப்பு, அரசியல் இந்து தேசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அதை எப்படி நீங்கள் ஒரு கலாச்சார அமைப்பு என்று நீங்கள் எப்படி முத்திரை குத்த முடியும்? அவர்கள் இதுவரை பேசியிருக்கிற பேச்சுக்கள், கருத்தாக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாமே அரசியல் பின்னணி கலந்ததாகத்தான் இருக்கிறது. உண்மையிலே ஒரு கலாச்சார அமைப்பாக ஆர்எஸ்எஸ் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் இந்த தேர்தலை பற்றி மோகன் பகவத் ஏன் கருத்து சொல்ல வேண்டும்? இந்த தேர்தலில் மோடி சரியாக பேசவில்லை என்று ஏன் கருத்து சொல்ல வேண்டும்? இந்த தேர்தலில் எங்களுடைய கருத்துக்களை கேட்கவில்லை என்று ஏன் அவர்கள் பேச வேண்டும்? இந்த தேர்தலில் எங்களுடைய பல தவறான கட்சி மாறி சென்றவர்களுக்கு இவர்கள் வேட்பாளராக நிறுத்தினார்கள், அதனால்தான் தோற்று போய்விட்டது என்று ஏன் இவர்கள் குறை சொல்ல வேண்டும்? ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொங்கு சதை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சமூக அடையாளம் என்ற ஒரு அரசியல் பிரிவு. எனவே பச்சையான ஒரு அரசியல் பிரிவில் சரி, அரசு ஊழியர்கள் வேறு அமைப்பில், சமூக அமைப்பில், பொது தொண்டு அமைப்பில் சேரலாம் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் மட்டும் ஒன்றுதான் சமுதாய அமைப்பு இருக்கிறதா? இந்தியாவில் எத்தனையோ சமூக அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளை எல்லாம் சேர்ந்து அரசு ஊழியர்கள் பணியாற்றலாம் என்று ஒரு பொதுவான உத்தரவை இவர்கள் போட்டிருந்தால் கூட அதற்கு சில நியாயங்களை அவர் பேச முடியும். நான் கேட்பது என்றால் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் மட்டும்தான் சேரலாம் என்று நீங்கள் உத்தரவு போடுவதிலிருந்தே இவர்களுடைய இந்துத்துவா, இந்து ராஷ்டிர கொள்கைக்கு வலிமை சேர்க்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் அதன் நோக்கத்தோடு தான் இந்த விஷயம் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதுவும் மோடியை இப்போது தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு வந்திருக்கிறது. ஏற்கனவே நீதிபதிகளாக இருந்தவர்கள் முதல் நாள் நீதிபதி பதவி விட்டு விலகிறார்கள், அடுத்த நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்துகிறார்கள். பதவி ஓய்வு பெற்றவுடன் பாரதிய ஜனதா கட்சியில் போய் வேட்பாளராக சேர்கிறார்கள். ஆக அரசாங்க கட்டமைப்பு என்பதே ஒரு மதமாக்கப்படுகிறது. ஒரு அரசு ஊழியர் ஆர்எஸ்எஸ் ஷாகாவுக்கு போயிட்டு வந்து அரசு அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்கிற போது தன்னுடைய சக முஸ்லீம் அரசு ஊழியரை, தன்னுடைய சக கிறிஸ்தவ ஊழியரை, அல்லது தன்னுடைய மதமற்ற தன்னுடைய சக ஊழியரை, அல்லது ஒரு புத்திஸ்ட் சக ஊழியரை அவர் எப்படி பார்ப்பார்? தன்னுடைய சித்தாந்தத்தின்படி அவர் பாகுபாடு காட்டினால், நான் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறேன், நான் பாகுபாடு கட்டுவதில் தவறில்லை, நான் என்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறேன், அமைப்பு என்னை இது செயல்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா, இல்லை அவர் செய்வது சரிதான் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? இதற்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.